பெருமானுடைய பெருமையை தெரிந்து கொண்டால் தான் நமக்கு பக்தி ஊற்றெடுக்கும். அதனால தான் யாருன்னு முதல்ல விளக்கிக்கிறார். பூமி, பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், அகங்காரம், மகான் தத்துவங்கள், 24 தத்துவம், ஜீவாத்ம தத்துவம், இத்தனை என்னது அர்ஜுனா? ஆரம்பிக்கிச்ச சொத்தெல்லாம் என்னதுன்னு ஆரம்பித்தார். அச்சித்தா இருக்கட்டும், சித்தா இருக்கணும், எல்லாம் என்னது அர்ஜுனா? அனைத்தையும் நான் தான் படைக்கிறேன், நான் தான் அழிக்கிறேன், நான் தான் காட்கிறேன். இந்த லோகத்தில் ஒரு ஒரு துண்டு, ஒரு புல்லு மிச்சம் விடாமல் அனைத்துக்கும் படைப்பு காரணம் நானே, அழிப்பு காரணம் நானே, ரட்சிக்கும் காரணம் நானே. என்னை காட்டிலும் வேறுபட்டு இருக்கிற எதுவும் என்னை விட மேம்பட்டது கிடையாது. எனக்கு மட்டும் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லணும்னா எல்லாம் என்கிட்ட இருக்கு அர்ஜுனா. ஒன்னே ஒண்ணு எனக்கு குறை, அது மட்டும் என்கிட்ட இல்லை. என்னான்னு அர்ஜுனன் கேட்டான். எனக்கு சமமானவனோ மேம்பட்டவனோ இல்லை. அவர் வேணும்னு சொல்லிக்கிறார். எனக்கும் ஒரு குறை இருக்கு, எனக்கு சமமானவன் கிடையாது, எனக்கு மேம்பட்டவன் கிடையாது. இது இத்தனை என்கிட்ட எப்படி கோக்கப்பட்டிருக்கு தெரியுமோ? ஒரு நூலிலே 108 மணிகள் கோத்திருக்கிறா போலே இந்த பிரபஞ்சமே என்னிடத்தில் கோர்க்கப்பட்டுள்ளது. இதுக்கு பல பாஷ்யக்காரர்கள் ஆச்சரியமான உரை எழுதியிருக்கா. கண்ணன் எதற்காக இந்த எடுத்துக்காட்டை எடுத்திருக்கார்? ஒரு நூல்ல கோக்கப்பட்ட பல மணி, இங்க உள்ள நார் இருக்குமா, கயிறு இருக்குமா, அதுல கோக்கப்பட்ட பல புஷ்பங்கள். இதை பார்த்த உடனே 3 விஷயம் நமக்கு புலப்படும். ஒண்ணு, பூ தான் தெரியும், நூல் தெரியாது. ஆனால் எது ஆதாரம், எது ஆதேயம், எது தாங்குகிறது, எது தாங்கப்படுகிறது? நூல் தான் தாங்கிறது, பூ தான் தாங்கப்படுறது. இல்லையே சுவாமி, பிரதானமா பூ தானே தெரியறது. பெருசா இருக்கு பூ, உள்ள மெலீசா இருக்கு நூலு. அதனால பூ தான் நூலை தாங்கிறதுன்னு யாரான்னு சொல்ல முடியுமா? முடியாது. நூல் தான் பூவை தாங்கும். அதே போல பிரபஞ்சம் பெருசா இருக்கு, பரமாத்மா எங்க கண்ணுக்கே படுறது இல்லை. பரமாத்மா பிரபஞ்சத்தை தாங்குறாரா, பிரபஞ்சம் பரமாத்மா தாங்குமா? இப்ப எனக்குள்ள பகவான் இருக்கார், உங்க ஒத்தத்திற்குள்ளேயும் இருக்கார். அவன் நான் தான் அவரை தாங்கிட்டு இருக்கேன்னா அது எப்ப தெரியும் தெரியுமோ? இந்த சரீரம் ஒரு நாள் கீழே விழுந்து ஆத்மா கலங்குறது பாருங்க, அப்ப தெரியும் யார் யாரை தாங்கியிருந்தான். இதை தூக்கின்னு போக 4 பேர் வேணும். இந்த ஆத்மா தான் உள்ள இருந்து தாங்கிட்டு இருந்தார். அந்த ஆத்மா செல்றதுக்கும் பரமாத்மா உள்ள இருக்கு தாங்கிட்டு இருக்கார். அதனால எது எதை தாங்குகிறதுங்கிறத அதை பார்த்தா புரியும். ஒரு நூல் பல மணிகளையும் தாங்குகிறதா? ஆதார ஆதேயம் எதுக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது, ஒரு நூல்ல தானே பலதும் கோர்க்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மணிக்கும் ஒவ்வொரு நூலா இல்லையே. அத போல பிரம்மம் ஒகட்டே, பிரம்மம் ஒன்றே, அனைத்தும் அதில் கோக்கப்பட்டிருக்கும். இப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஒரு நித்தியனான பிரம்மம், நித்தியர்களாக இருக்கிற ஆத்மா அத்தனை பேரையும் தாங்குகிறார். இப்படித்தான் அர்ஜுனா பிரபஞ்சமே என்னிடத்தில் கோக்கப்பட்டிருக்கிறது.